அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கப்பு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் தான் இருக்கும். ஒரு 50 கிராம் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி நல்லா கல் மண் இல்லாத எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தாங்க நல்லாயிருக்கும். ஒரு கேரட் நான் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துடலாம். ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியாக எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுடலாங்க. இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உடனே விருந்தாளி வந்துட்டால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 4 கத்திரிக்காய், பிஞ்சான கத்திரிக்காய் 10 எடுத்து கட் பண்ணி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் இருக்குங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், அதிலே ஒரு பச்சை மிளகாய் நான் கிள்ளி போட்டுடுறேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நமக்கு பாசிப்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் இல்லாட்டி ஒரு 3 விசில் உங்களோட குக்கர் எந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விசில் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 2 விசில் தான் விட்டுருக்கேங்க. பாருங்கள், நல்லாவே ஒரு மீடியமாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழையும் இல்லாத அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த கரண்டியாலே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டு வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றலாம். இது திக்காக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிலே நான் மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நான் உப்பு போட்டிருக்கேன். அந்த கிளிப்பு தவறி போச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இப்போ ஃபைனலாக தாளிப்பு தாங்க செய்ய போகிறேன். பட் வானலில் நான் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொரியணும். உங்களுக்கு செவந்து வர வரைக்கும் பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளித்து ஊற்றிட போகிறேங்க. உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது பொரிஞ்சு நல்லா உங்களுக்கு இந்த வெங்காயம் நல்லா வாசனை வரும். அந்த சமயத்தில் நம்ம சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த டிஃபன் சாம்பார். பூரிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். ஒரு சாஃப்டான இட்லி, ஒரு கிறிஸ்பியான ஒரு கீ ரோஸ்ட்டோடு சாப்பிடும்போதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணும்போது செம்ம வாசனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் சொன்ன டைப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.